ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சிம்பிளாக கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கேரட். கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு இப்போ முன்னாடியே சேர்த்துடுறேன். அப்படி சேர்க்கறதுனால வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வதங்கிடும். வெங்காயம் கலர் கொஞ்சம் லைட்டாக மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும், அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை கல்லில் தோசை மாவை மெலிசா ஊற்றுங்க. அதுக்கப்புறமா கேரட்டு, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிரேவி, அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதை மூடி வைங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தோசை வெந்திருக்கும். இதை வந்து நீங்கள் ஆப்பத்துக்கெலாம் ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி தான். ஒன் சைடு மட்டும் அது வேக வச்சா போதும். நீங்கள் இன்னொரு அதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.